வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு பெரிய கேள்வியோட தான் இந்த ஆய்வை ஆரம்பிக்க போறோம். ஒரு தமிழ் இலக்கண நூல், அதுவும் 2000 வருஷம் பழமையானது. அது எப்படிங்க மனித மனச பத்தி பேசின உலகின் முதல் அறிவியல் நூலா இருக்க முடியும்? வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா இறங்கி பார்க்கலாம். இந்த ஆய்வை ஆரம்பிக்க முதல்ல ஒரு கேள்வி. மனச பத்தின அறிவியல், அதாவது காக்னிட்டிவ் சயின்ஸ், எப்ப தொடங்குச்சுன்னு என்ன நினைக்கிறீங்க? பொதுவா நம்ம ஸ்கூல் காலேஜ் புத்தகங்கள் எல்லாம் என்ன சொல்லும்? 20ஆம் நூற்றாண்டுல, அதாவது 1950கள்ல நடந்த அறிவாற்றல் புரட்சி தான் இதோட ஆரம்பம்னு சொல்லும். இதுதான் நமக்கு சொல்லிக் கொடுத்த வரலாறு இல்லையா? ஆனா ஒரு நிமிஷம், நாம படிச்ச இந்த வரலாறு முழுசா உண்மையா இல்லனா? உண்மையான கதை இதுக்கெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடுச்சுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? சரி வாங்க, நம்மளோட புலனாய்வு ஆரம்பிக்கலாம். வரலாத்தோட பக்கங்கள்ல எங்கேயோ ஒளிஞ்சு கிடக்கிற ஒரு பெரிய அறிவு புதையலை நாம இப்ப தேட போறோம். நம்ம தேடலோட மையம் தொல்காப்பியம். ஆமா, நாம எல்லாரும் இது ஒரு இலக்கண நூல்னு தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அதோட 3வது புத்தகம் பொருளதிகாரம், அதுக்குள்ளதான் உண்மையான ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. அது மனித அனுபவம், உணர்ச்சிகள், சிந்தனை, இதெல்லாம் ஒரு சயின்ஸ் மாதிரி பிரிச்சு மேயுது. இப்போ நம்ம முதல் ஆதாரத்தை பார்க்கலாம். சான்று ஏ. தொல்காப்பியம் எப்படி மனுஷனோட மனசுக்கோ இந்த உலகத்துக்கோ இருக்கிற தொடர்பை ஒரு மேப் மாதிரி வரைஞ்சு காட்டுதுன்னு பார்க்கலாமா? தொல்காப்பியத்தோட முதல் ஆச்சரியமே இதுதான். அதுக்கு மொழிங்கிறது வெறும் பேசுறதுக்கான ஒரு கருவி இல்ல, அது நம்ம சிந்தனையோட அஸ்திவாரம். எழுத்து, சொல், பொருள்னு ஒரு 3 அடுக்கு மாடலா அது சொல்லுது. இப்போ இருக்கிற மாடர்ன் சயின்ஸ்ல சபீர் வோர்ஃப்னு ஒரு தியரி இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, நாம பேசுற மொழிதான் நம்ம யோசிக்கிற விதத்தையே தீர்மானிக்குதுன்னு சொல்லுது. யோசிச்சு பாருங்க, இந்த ஐடியாவை 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிருக்காங்க. அடுத்து திணைக்கோட்பாடு. இது ஏதோ கவிதை எழுதுறதுக்கான ரூல்ஸ்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது ஒரு ஆழமான அறிவாற்றல் மாடல். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு 5 விதமான நிலப்பரப்பு. அங்க வாழுற மக்கள், அவங்களோட உணர்ச்சிகள், அவங்க வேலை செய்யற நேரம், காலம்னு எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்னு கனெக்ட் பண்ணுது. இது சும்மா ஒரு இணைப்பு இல்ல, ஒரு முறையான அறிவியல் வகைப்பாடு. இந்த ஒப்பீடு தான் ரொம்பவே முக்கியம். நம்ம உணர்ச்சிகள் நம்ம மனசுக்குள்ள மட்டும் உருவாகிறதில்ல, நாம வாழ்ற நிலம்தான் அதை உருவாக்குதுன்னு தொல்காப்பியம் சொல்லுது. அடேங்கப்பா, இதே ஐடியாவை தான் இப்போ எம்பாடிட் காக்னிஷன்னு சொல்றாங்க. அதாவது நம்ம சிந்தனை நம்ம உடலையும் நம்ம சுத்தி இருக்கிற சூழலையும் சார்ந்துதான் இருக்குன்னு சொல்ற ஒரு தியரி. பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே எவ்வளவு தெளிவான ஒரு பார்வை. இந்த அட்டவணையை பாருங்க. இதுதான் இந்த விவாதத்தோட ஒரு முக்கியமான ஆதாரம். தொல்காப்பியம் உயிரினங்களை ஓரறிவுல இருந்து 6 அறிவு வரைக்கும் அதோட புலன்களை வச்சு பிரிக்குது. தொடு உணர்வுல ஆரம்பிச்சு சுவை, வாசனை, பார்வை, கேட்டல்னு ஒன்னொன்னா வளர்ந்து 6வது அறிவா மனச சொல்லுது. என்ன ஆச்சரியம்னா, இந்த வரிசை இருக்கு பாருங்க, இது இப்போ இருக்கிற பரிணாம அறிவியல் சொல்ற உயிரினங்களோட புலன் வளர்ச்சி வரிசையோட அப்படியே பொருந்தி போகுது. எல்லாத்துக்கும் மேல 6வது அறிவா மனச வச்சதற்கே அது ஒரு மிகப்பெரிய சயின்ஸ் பார்வை. சரி, அடுத்த கட்ட ஆதாரங்களுக்கு போகலாம். இப்போ மனுஷனோட உள் மனசு, அதாவது உணர்ச்சிகளை பத்தி தொல்காப்பியம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இப்ப வாங்க மனுஷனோட உள் உலகத்தை பாப்போம். தொல்காப்பியத்துல மெய்ப்பாட்டியல்னு ஒரு பகுதி இருக்கு. அதுல 8 விதமான அடிப்படை மனித உணர்ச்சிகளை பட்டியலிடுறாங்க. நகை, அழுகை, இளிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை. இதுல என்ன பிரமிப்பான விஷயம்னா, 20ஆம் நூற்றாண்டுல பால் எக்மேன்னு ஒரு சைக்காலஜிஸ்ட் உலகத்துல எல்லா மனுஷனுக்கும் பொதுவான அடிப்படை உணர்ச்சிகள்னு சிலதை கண்டுபிடிச்சாரு. அதோட இந்த லிஸ்ட் அப்படியே மேட்ச் ஆகுது. தொல்காப்பியமே சொல்லுது பாருங்க, இந்த 8 உணர்ச்சிகளும் பொதுவானவைன்னு. அதனால இது வெறும் கவிதைக்காக சொல்லப்பட்டதில்ல, இது மனுஷ உணர்ச்சிகளை பத்தின ஒரு யூனிவர்சல் தியரி. அடுத்து முதற்பொருள்னு ஒரு கான்செப்ட். பார்க்க ரொம்ப சிம்பிளா தெரியும், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். எந்த ஒரு விஷயம் நடக்கணும்னாலும் 2 விஷயம் தேவை. நிலம், அதாவது ஸ்பேஸ், அப்புறம் பொழுது, அதாவது டைம். இது 2ம் இல்லாம எதுவுமே நடக்காது. இங்கதான் ஒரு பயங்கரமான கனெக்ஷன் இருக்கு. தொல்காப்பியம் என்ன சொல்லுதுன்னா, இடமும் காலமும் சும்மா ஒரு பேக்ரவுண்ட் இல்ல, அதுதான் செயலோட அடிப்படை பொருள்னு சொல்லுது. இந்த பார்வை 2000 வருஷம் கழிச்சு ஐன்ஸ்டீன் சொன்ன சார்பியல் கோட்பாட்டோட அமைப்புல ஒத்து போகுது. அவரும் இடத்தையும் காலத்தையும் பிரிக்க முடியாது, அது ஸ்பேஸ் டைம்னு ஒரே இழைதான்னு சொன்னாரு. இது சும்மா ஒரு தற்செயல் நிகழ்வா, இல்ல இதுக்குள்ள ஆழமான ஒரு தத்துவ ஒற்றுமை இருக்கா? இவ்ளோ ஸ்ட்ராங்கான ஆதாரங்கள் இருந்தும் ஏன் தொல்காப்பியத்தை ஒரு அறிவியல் நூலா யாரும் ஏத்துக்கல? இந்த மௌனத்துக்கு பின்னாடி என்ன காரணம்? வாங்க அத ஆராய்வோம். கேள்வி இதுதான். இவ்வளவு பெரிய அறிவு புதையல் எப்படி உலக அறிவியலோட வரலாற்றிலிருந்து காணாம போச்சு? இதுக்கு சில காரணங்கள் இருக்கு, ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல மொழி பிரச்சனை.
அத செந்தமிழ்ல இருந்ததால வெளிநாட்டு அறிஞர்களுக்கு அது புரியல. 2வது, காலனித்துவ மனப்பான்மை. நம்மளோட அறிவு முறைகள் எல்லாம் அவங்க மதம் இல்லனா மூட நம்பிக்கைன்னு முத்திர குத்திட்டாங்க. 3வது, தப்பான வகைப்படுத்துதல். இத ஒரு இலக்கண நூல்னு மட்டுமே சொன்னதால உள்ள இருந்த அறிவியல் பார்வை வெளியே தெரியாம போயிடுச்சு. கடைசியா, ரொம்ப முக்கியமா, கிரேக்க சமஸ்கிருத நூல்களுக்கு கிடைச்ச மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களோட ஆதரவு இதுக்கு கிடைக்கல. சரி, இந்த ஆய்வோட முடிவுக்கு வந்தாச்சு. இந்த ஆதாரங்கள் எல்லாம் வச்சு நாம என்ன தீர்ப்பு சொல்லலாம்? இதுவரைக்கும் நாம பார்த்த ஆதாரங்கள் ரொம்ப தெளிவா இருக்கு. நம்மளோட வாதமும் ரொம்ப வலுவா இருக்கு. பேரறிஞர் ஏ.கே. ராமானுஜன் சொன்ன மாதிரி தொல்காப்பியம் வெறும் மொழிக்கான இலக்கணம் இல்ல, அது மனித அனுபவத்துக்கான இலக்கணம். இதுதான் அதோட உண்மையான அடையாளம். இதுல இருந்து நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் புரிய வருது. தன்னோட முழு வரலாற்றையும் தெரிஞ்சுக்காத ஒரு அறிவியல் துறை தன்னை முழுசா புரிஞ்சுக்கவே முடியாது. தொல்காப்பியத்தை நம்ம மறுபடியும் கண்டுபிடிக்கிறதன் மூலமா அறிவாற்றல் அறிவியலோட வரலாறு நம்ம நினைச்சதை விட ரொம்ப ஆழமானது, ரொம்ப பெரியதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஆய்வு ஒரு பெரிய கதவை நமக்கு திறந்து விட்டுருக்கு. இது நம்ம மனசுல ஒரு கேள்வியோட நிக்குது. தொல்காப்பியம் மாதிரி இன்னும் எத்தனையோ அறிவு புதையல்கள் நம்ம கண்ணு முன்னாடியே ஆனா நமக்கு தெரியாம ஒளிஞ்சிட்டு இருக்கோ, யோசிச்சு பாருங்க.